40 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வந்த எர்டோகான். ஆயுதங்களை கீழே போடும் குர்து போராளிகள். துருக்கி அரசுடன் அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்து. துருக்கியின் மக்கள் தொகையில் சுமார் 20% பேர் குர்து இன மக்கள் வசிக்கின்றனர். இவர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள். எனினும் அங்கு தனி நாடு கேட்டு 40 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இவர்களின் தலைவர் அப்துல்லா ஓகலான். இவர் 1999 ஆண்டு கைது செய்யப்பட்டு தீவு சிறையில் வைக்கப்பட்டுள்ளார். குர்துகளின் PKK கட்சியை தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக துருக்கி அறிவித்திருந்தது. அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் இதனை பின்பற்றி வருகின்றன. இந்நிலையில் குர்துகளின் தலைவர் அப்துல்லா ஓகலானை எர்டோகானின் தூதுவர்கள் சந்தித்து பேசியதோடு 40 ஆண்டு கால உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். எர்டோகானின் முக்கிய கோரிக்கையான ஆயுதங்களை கீழே போடுதல் என்ற நிபந்தனையை குர்துகள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இது எர்டோகான் அரசிற்கு கிடைத்த பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. காரணம், இருதரப்பு போரின் விளைவாக இதுவரை இருதரப்பிலும் 40,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சிரியாவில் ஆசாத்தை அரசை அகற்றியதில் துருக்கிக்கு முக்கிய பங்கு உள்ளது. இதனைத் தொடர்ந்து குர்து பிரச்சனையையும் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதால் மத்திய கிழக்கில் மீண்டும் முக்கிய சக்தியாக துருக்கி உருவெடுக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.